வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் எப்படி மட்டன் சுக்கா செய்கிறேன்றதை தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மட்டன் சுக்கா நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி நான் செய்ய போகிறேன். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, சின்ன பட்டைத்துண்டு, 2 கிராம்பு. இதை எண்ணெய்லாம் ஊற்றாமல் கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப கருக விட்டிங்கன்னா அந்த மசாலா கசப்பு எடுத்துரும். ஸோ உங்கள் மட்டன் சுக்கா நல்லா இருக்காது. லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/2 கிலோ மட்டன் வாங்கி நான் கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் அந்த மஞ்சத்தூள் அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அந்த மட்டனில் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போது மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் தானாகவே ரிலீஸ் ஆகி வரும். நம்ம தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை. பாருங்கள், இந்த மட்டனில் இருக்க தண்ணி இவ்வளோ ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. அதனால தான் இதை 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடுறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ ஏற்கனவே இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது. அதனால் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு 5-6 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் கண்டிப்பாக இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 150 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 2 இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது வாசனைக்காக தான், காரத்துக்காக இல்லை. அதனால் முழுசாகவே போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வெங்காயம் அப்படியே ரொம்ப ட்ரையாக ப்ரௌனாலாம் வதங்கணும்னு கிடையாது. கொஞ்சம் வெங்காயம் பச்சை வாசனது வரைக்கும் போகிறது வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மட்டனை, அதை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி இதில் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். அதனால தான் மட்டனில் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்கன்னு சொல்கிறேன். இது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த மட்டனை நம்ம அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸ்பெஷலாக மட்டன் சுக்கா மசாலா, அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தது ஃபுல்லாக இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான மசாலா தான். ஸோ எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா போட்டது அங்கே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு இந்த மசாலா தான் உங்களுக்கு ஹைலைட்டே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு எந்த விதமான கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா போதும். இப்போ மூடி வச்சு சிம்மில் 15 நிமிஷம் நீங்கள் விட்டுறணும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மட்டன் சுக்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இது அவ்வளோ மணமாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.